கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு அறிவுரை என்னன்னா, நம்ம எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டு, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு, எதையும் யோசிக்காம, பொறுமை இல்லாம, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் கோபம், மற்றவங்களை ரொம்ப இழிவாக பேசுறது, குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் இல்லை. கணவன் மனைவி கிட்ட சண்டை, மனைவி கணவன் கிட்ட சண்டை, சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை, பிள்ளைங்க கிட்ட சண்டை, பசங்க கிட்ட சண்டை, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு சமாதானத்தை நம்ம இழந்துடுறோம். இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வார்த்தை ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். புரியுதுங்களா? இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம உணர முடியுதுங்களா? சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம். அப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்னா, சண்டை போட மாட்டாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும், எந்த விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு, நிதானமா யோசிச்சு, இது எந்த விதத்துல இதை சரி பண்ண முடியும்னு சொல்லி விவேகமா இருந்து முடிவெடுப்பாங்க. எடுத்தோம் கவுத்தன்னு சண்டை போட மாட்டாங்க. சில நேரங்களில் வீட்டில் கணவன் மனைவி கிட்ட சண்டை போடுவாங்க. ஏங்க அது வாங்கிட்டு வரலையா, இது வாங்கிட்டு வரலையா, உங்களை வாங்கிட்டு வர சொன்னல, ஏன் வாங்கிட்டு வரலன்னா அவங்க கேட்பாங்க. இவங்க வெளியே வேலைக்கு போயிட்டு வர்றப்ப, இவர் அலுவல் சம்மந்தமாக வெளியே எங்காவது சுற்றிட்டு ஒரு வேலை மறந்துருப்பார். வந்த உடனே வீட்டில் ஒரு சண்டை வரும். எதுக்கு? ஏன் நீங்கள் வாங்கிட்டு வரல, எப்படி ஏன் நீங்கள் வாங்கிட்டு வரல அப்படின்னு ஒரு சண்டை வரும். இப்போ நாம் அதுக்கு பொறுமையாக, சரிப்பா வாங்கிட்டு வரேன், வாங்கித்தரேன், நாளைக்கு வாங்கிட்டு வரேன், அல்லது நான் மறந்துட்டப்பா வாங்கிட்டு வரேன் அப்படின்னா முடிஞ்சுது. ஏன் நீ போய் வாங்கிட்டு வர மாட்டியா? நான் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டு வந்திருக்கிறேன், நீ இப்படி என்கிட்ட நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நாம் பேச ஆரம்பித்தோம்னா சண்டை வரும். அல்லது மனைவிகளாவது என்ன பண்ணலாம், சரி எங்கேயோ அலைஞ்சிட்டு வந்திருக்காரு, மறந்துட்டாரு போல, எங்க மறந்துட்டீங்களா, சரி நாளைக்கு வரப்ப வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வராது. இப்ப நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்கிறப்போ, நிதானமா யோசிச்சு ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்துறப்ப என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா சண்டை வராது. இப்படி சண்டை வரலினா என்னன்னா, நாம சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவங்களா இருப்போம். இப்ப இந்த வசனம் சொல்லுது இல்லையா, இப்ப இந்த வசனத்தை நாம மனசுக்குள்ள உள்வாங்கி இருந்தோம்னா நாம என்ன பண்ணுவோம்? சண்டை போட மாட்டோம். சத்தியத்துக்கு, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருப்போம். அப்படி கீழ்ப்படியாம அநியாயத்திற்கு, அதாவது எப்படியே இந்த சண்டை போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி, அது நியாயம் இல்லை. சண்டை போடுறது நியாயம் இல்லை, அது ஒரு அநியாயமான காரியம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அன்பானவர்களே, சண்டை வேண்டாம். பொறுமையா இருந்து, நிதானமா யோசிச்சு நாம முடிவெடுத்தோம்னு வச்சுங்களேன், கடவுளுடைய கோபத்துக்கு நாம் ஆளாக மாட்டோம். ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அநியாயத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம சண்டைக்காரரா இருந்தோம்னு வைங்களேன், கர்த்தருடைய கோபாக்கினை நம்ம மேல வரும். அப்ப இந்த கோபாக்கினைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தை உணர்ந்தவர்களாக, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களா நம்ம இருக்கணும். அப்படி இருந்தா தான் நமக்கு என்ன ஆகும்? நாம கோபாக்கினைக்கு தப்பிக்க முடியும். அன்பானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படிங்க, கடவுளுடைய கோபாக்கினைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தப்பிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. நிச்சயமாக நாம கடவுளுடைய கோபாக்கினைக்கு தப்பிக்கிற பிள்ளைகளாக நாம இருப்போம். ஏன்னா சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, அநியாயத்துக்கு கீழ்ப்படியாம சத்தியத்துக்கு நாம கீழ்ப்படிஞ்சோன்னு வைங்களேன், கண்டிப்பா கர்த்தருடைய கோபாக்கினிலிருந்து நாம தப்பிச்சுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. நாங்கள் அநியாயத்திற்கு கீழ்ப்படியாமல் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சண்டைக்காரராய் இராமல் பொறுமையுள்ளவர்களாய், விவேகம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் உம்முடைய கோபாக்கினைக்கு நாங்கள் தப்பித்துக்கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையையும் தர வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில்
இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் எங்களுக்கு பொறுமையான ஒரு அறிவையும் ஞானமான ஒரு அறிவையும் நீர் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எல்லா விதத்திலும் உம்முடைய கோபாக்கினிலிருந்து தப்பித்துக்கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கிருபையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது வசனங்கள் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.